உறவுகள் ரீதியாக எதிரி தொல்லையை அடிக்கடி அனுபவித்து வருபவர்களும், தொழில் ரீதியாக எதிரி தொல்லையை அனுபவித்து வருபவர்களும், கண்திஷ்டியால குடும்பத்துல சண்டை சச்சரவுகளை அடிக்கடி சந்திப்பவர்களும், தீய செய்வினை பாதிப்புகளால பாதிக்கப்பட்டவர்களும் வழிபாடு செய்ய வேண்டிய திதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி தான். ஒரு மாதத்துல 2 அஷ்டமி வரும். ஒன்று வளர்பிறை அஷ்டமி, இன்னொன்று தேய்பிறை அஷ்டமி. இந்த 2 அஷ்டமி நாட்களையும் தவற விடாம பைரவரை மனதார வழிபட்டாலே போதும், நம்ம கிட்ட எந்த தீய சக்தியும் நெருங்காது. இப்ப நாளைய தினம் அஷ்டமி. இந்த மாதத்துடைய அதாவது 26/3/2026 பங்குனி மாதத்தின் 12ஆம் நாள் வியாழக்கிழமையில அஷ்டமி திதி. காலை எழுந்ததும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த அஷ்டமி நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான தீபத்தை வீட்டில் பூஜைகளை ஏற்றி வைக்க போகிறோம். நான் கோவிலில் போய் தீபம் ஏற்றுவேங்க, கோயிலில் போய் தேங்காய் தீபம் ஏற்றுவேன், கோயிலில் போய் பூசணிக்காய் தீபம் ஏற்றுவேன், கோயிலில் போய் பாகற்காய் தீபம் ஏற்றுவேன், கோயிலில் போய் மிளகு தீபம் ஏற்றுவேன். நீங்கள் என்ன வழிபாடு கோயிலில் செய்பவராக இருந்தாலும் சரி, வீட்லையும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. அந்த தீபத்திற்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். நாளை காலை எழுந்ததும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. ஏன்னா பிற்பகல் 2:56 வரைக்கும் தான் அஷ்டமி திதி இருக்குது. இந்த அஷ்டமி திதினால நம்ம வீட்டில் பைரவருடைய ஃபோட்டோவோ சிலையோ கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டோம். ஆனால் சிவனுடைய திருவுருவப்படம் அல்லது லிங்கம் வச்சுருப்போம். இல்லை அப்படின்னா சிவனுடைய சாலிகிராம் வச்சுருப்போம் இல்லையா? அதற்கு முன்னாடியே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. பிரசாதமாக குறிப்பிட்ட இந்த ஒரு பொருளையும் வைக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள் கலந்த பொரியை வாங்கி அதில் கொஞ்சம் எள்ளை வறுத்து போட்டுக்கோங்க, கொஞ்சம் அவல் போட்டுக்கோங்க, கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு அதை ஒரு கிண்ணத்தில் வச்சு பூஜை அறையில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு சிறிய தட்டெடுங்க. அந்த தட்டில் மிளகை பரப்பணும். எப்பவுமே நம்ம மிளகை மூட்டையாக கட்டி தீபம் ஏற்றுவோம். இந்த தீபத்துக்கு ஒரு தட்டில் மிளகை பரப்பிக்கோங்க. மிளகு எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் என்ன வேண்டாம், கொஞ்சமாக எடுங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுங்க. எடுத்துட்டு உங்கள் கையில் வச்சு முதல்ல வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சரியாகணும்னு வைரவரை வழிபாடு செய்கிறீங்களோ அது உங்களுக்கு சரியாகணும்னு மனதார வேண்டிட்டு அதை அந்த தட்டில் பரப்பிட்டு ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்குக்குள்ள நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி ஏற்றி வைக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், காலையில் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றுங்க. நான் சாயங்காலம் வீட்டில் தீபம் ஏற்றுவேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, காலையில் இந்த தீபத்தை கண்டிப்பாக ஏற்றணும். இப்போ அந்த விளக்குக்குள்ளேயும் நீங்கள் 3 மிளகு 3 கல்கண்டு 2ஐயும் சேர்த்து போடணும். 3 மிளகு 3 கல்கண்டு 2ஐயும் சேர்த்து போட்டு தீபத்தை எரிய விடுங்க. தீபம் ஒரு 48 நிமிடங்கள் மட்டுமாவது பூஜை அறையில் எரியணும். பூஜைகளை எரிந்து முடித்த பிறகு தட்டில் இருக்கிற மிளகையும் விளக்கில் இருக்கக்கூடிய மிளகையும், கல்கண்டு கொஞ்சம் கரைஞ்சும் கரையாமல் இருக்கும், அதை எடுத்து ஒரு கருப்பு நிற துணியில் கட்டி நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க இல்லையா, அந்த நேரத்தில் வீட்டுடைய நிலைவாசல் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ்லையோ ஒரு கிண்ணத்துலையோ போட்டு வச்சுட்டு போயிருங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதை எடுத்து வீட்டுக்கு வெளியில் வச்சு அது கூட கொஞ்சம் கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க. அவ்வளவே தான். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம், வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றுறதுனால இறையரோட, அதாவது தெய்வத்தோட சக்தி வீட்டுக்குள்ளே அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிச்சிடும். இப்போ அதை கொண்டு நிலைவாசலில் வைக்கிறீங்க. நிலைவாசலில் குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அருள் உங்கள் வீட்டில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதற்கடுத்து அதை நீங்கள் எரிச்சிடுறீங்க. கண் திருஷ்டி அறவே நீங்கிடும். ஒரே ஒரு தீப பரிகாரத்தால் 3 பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதை நீங்கள் தவறாமல் நாளைய தினத்தில் செஞ்சு பாருங்கள். ராமநவமி அன்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர், ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.